வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றது பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு குரு பயிற்சி அடைகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 2ஆம் 2, 4, 6 இந்த 3 இடங்களையும் குரு பகவான் பார்வை செய்கிறார். 7ஆம் இடத்து சனி, கண்டக சனி அப்படின்னு சொன்னாலுமே குரு 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாலுமே சிக்கல்கள் தருவார் போவார் அப்படின்றதெல்லாம் அது சொல்லலாம். பட்டு குருவினுடைய பார்வைகள் 2ஆம் பார்வை, 4ஆம் பார்வை, 6ஆம் பார்வையாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்தை பார்வை பண்ணுறதுனால தனலாபம் நல்ல தன உயர்வு கிடைக்கும். ஏன்னா தனஸ்தானம் இல்லைங்களா 2ஆம் இடம். குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். அப்பப்போ சிறிய பிரச்சனைகள் வர்றது தாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் குடும்பத்தில் ஒரு இணக்கமாக இருந்துட்டு போகிறது நல்லது. யாராவது சொன்னால் கூட அதை நம்ம காதில் வாங்காமல் நம்ம பாட்டிக்கு போயிட்டே இருக்கிறது ரொம்ப நிம்மதியாகவே இருக்கும். அடுத்தது தனம் உயர்வு ஏற்படும். வீடு வாகனங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ வீடு வாகனங்கள் அப்படின்னும்போது ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நிலத்து பட்டா இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். லோன் போடுறீங்க அப்படின்னா அது நம்மளால் திருப்பி கட்ட முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் இறங்குறதுன்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அதனால் வீண் விரயங்கள் ஏற்படும். நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படின்னா வீடு வாங்குறதாகட்டும், வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ரொம்ப அஜாக்கிரதையாக இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படும்போது உங்களுக்கு அதில் ஒரு நல்ல வீண் செலவுகள் இல்லாமல் அது ஒரு நல்ல பலனாகவே உங்களுக்கு கொடுக்கும். பொறுப்புடன் ரொம்ப பொறுப்போடு கவனமாக இருந்து செயல்பட்டால் நம்மளுடைய வேலைகளில் இருக்கிற நெருக்கடியிலிருந்தும் அதனால் வர கஷ்டங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் சமாளித்து வெளியில் வந்துடலாம். உற்றார் உறவினர் அந்தளவு சிறப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தான் அனுசரித்து போகிறது நல்லது. உற்றார் உறவினர் சிறப்பு தர மாட்டாங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக பேசும்போதும் அதனால் அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படின்னும் போது நம்ம தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத இதுவோ இல்லாமல் நம்ம பாட்டிக்கு ஃபேமிலி வேணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு நல்லபடியாகவே அமையும். பெரியவர்களுடனும் நண்பர்களுடனும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிச்சி பேசுறதுன்றது ரொம்ப சிறப்பு தரும். நீங்கள் யாரையோ நம்பி ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்ல போக அந்த வார்த்தைகள் வேறு யாருக்காவது போய் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்து வெளில வர்றது ரொம்ப நன்மை பயக்கும். புதிய தொழில் தொடங்குறதுல ரொம்பவே யோசனை பண்ணி தொடங்குங்க. புதிய தொழில் அப்படின்றது இப்போதைக்கு வேண்டாம். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு தொழில் நீங்கள் செஞ்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சார்ந்து அதே இடத்துல வேறு ஏதாவது நீங்கள் விரிவுபடுத்திக்கலாம். இப்போ ஏதாவது ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கீங்க, அந்த இடத்துல நான் பிரிண்டர் ஷாப் மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி வச்சு ஜெராக்ஸ் கூட போட்டு தரேன் அப்படின்னா அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் தனியாக ஒரு இடமா வாங்கி அந்த இடத்துல நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னும் போது அதில் லாபங்கள் அவ்வளோ உடனே வருமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு. புதிய தொழில் தொடங்கும்போது பார்த்து செயல்படுவது மிக அவசியம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம நிறுத்திட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினோம்னா சற்றே கவனத்துடன் இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை குரு பகவான் அமைத்திட வாழ்த்துக்கள். நன்றி.